செய்தி. சென்னை கிண்டி கலைஞர் கருணாநிதி மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்திய இளைஞனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜாமீனை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. வேலூர் சத்துவாச்சேரி காவல் நிலையத்தில் தினமும் காலையில் கையெழுத்திட வேண்டும் என்னும் நிபந்தனையுடன் இளைஞருக்கு ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மருத்துவரை தாக்கியதாக இளைஞர் விக்னேஷ் மீது வழக்கு பதிவு செய்த போலீசாருக்கு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா கேள்வியை முன்வைத்திருக்கிறார். தாய்க்கு சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி இளைஞர் விக்னேஷ் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தி ஆசிரியர் வேல்ராஜ் வழங்க கேட்கிறார். வேல்ராஜ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை கிண்டி கலைஞர் கருணாநிதி மருத்துவமனையில் கடந்த நவம்பர் 14 ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்தது. அதாவது மருத்துவர் பாலாஜி மீது பெருங்களத்தூரை சேர்ந்த இளைஞர் விக்னேஷ் என்பவர் கத்தியால் தாக்கியிருந்தார். அவரது முகத்தில் எல்லாம் காயங்கள் ஏற்பட்டிருந்தது, கழுத்தில் காயங்கள் இருந்தது. இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் இருமுறை ஜாமீன் கேட்டு உயர் நீதிமன்றத்தை அணுகிய நிலையில் இன்று அவரது ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விக்னேஷ் தரப்பில் வழக்கறிஞர் சந்தோஷ் வெங்கடேசன் ஆகியோர் ஆஜராகியிருந்தனர். இது தொடர்பாக ஜெகதீஷ் சந்திரா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பிலே அவருக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் நீதிபதியிடம் அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவிக்கும் போது தனது தாய்க்கு சிகிச்சை சரியாக அளிக்காத காரணத்தினால் ஏற்பட்ட விரோதம் காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்குது. நோயாளிக்கு சரியான சிகிச்சை அளித்திருந்தால் இது போன்ற சம்பவம் நடந்திருக்காது என்பது போல இவரது வழக்கறிஞர்கள் எடுத்து கூறினர். அப்போது நீதிபதி அரசு தரப்பிடம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா, அதாவது அரசு மருத்துவமனையை நாடி வரும் நோயாளிக்கு உரிய சிகிச்சை அளிக்காத மருத்துவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா என கேள்வி எழுப்பியதாகவும் அதற்கு வழக்கறிஞர் எந்த பதிலும் சொல்லாமல் இருந்ததாகவும் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளைஞர் விக்னேஷுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். நிபந்தனைகளின்படி வேலூர் சத்துவாச்சாரியில் தங்கி தினமும் காலை அங்குள்ள காவல் நிலையத்தில் மறு உத்தரவு வரும் வரை கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி திரு வேல்ராஜ்.